Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருளர் மக்களின் குடியிருப்புகளை உடனே திறக்க கோரி விடிய அரசை அதிமுக வலியுறுத்தியுள்ளது. அரக்கோணம் புறவழிச்சாலை திட்டத்தையொட்டி 42 இருளர் குடும்பங்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டன. இருந்தும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடிய அரசு அந்த வீடுகளை இதுவரை திறக்காத நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் இருளரின மக்கள் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி கட்டி முடித்துள்ள வீடுகளை உடனடியாக திறக்குமாறு விடிய அரசை வலியுறுத்தினார். பலத்த மழை பெய்தது. அந்த பலத்த மழை பெய்த காரணத்தினாலே அந்த சாலை இருக்கக்கூடிய அந்த மேம்பாலம் அமைக்கக்கூடிய சாலை அருகே இருக்கிற அந்த குடியிருப்புகளிலே தண்ணீர் புகுந்து உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் புகுந்து இன்றைக்கு அந்த குடிசைகள் எல்லாம் தண்ணீரை புகுந்து சூழ்ந்து இன்றைக்கு மக்கள் எல்லாம் மிகுந்த அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள். உடனே இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பகுதிக்கு வருகை புரிந்து இந்த கட்டியிருக்கப்பட்ட புதிதாக கட்டியிருக்கக்கூடிய அந்த 42 வீடுகளையும் உடனடியாக திறக்க வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுகவினர் நடத்திய நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அவதிக்காளாகினர். அதிமுக அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதை மட்டுமே சாதனையாக செய்து வரும் திமுக அதிமுக ஆட்சியின் நலத்திட்டங்களை நிறுத்தி மக்களின் வயிற்றில் அடித்தது. தமிழகம் முழுவதும் திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை அதிகரித்து மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் சாதனை செய்ததாக கூறி ஆரணியில் திமுகவினர் நடத்திய பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. உதகை தலையாட்டுமந்து பகுதியில் மழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்தன. இதனால் 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் அதிமுக சார்பில் வேட்டி, சேலை, போர்வைகள், குடும்பத்திற்கு தலா 5 கிலோ அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினர். அப்போது மாநில இளைஞர் அணி இணை செயலாளர் பால நந்தகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். உடனடியாக எங்களுடைய நகர கழக செயலாளர், இளைஞரணியினுடைய மாநில இணை செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுடன் இங்கே நேரடியாக வந்து மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை இன்று செய்துள்ளோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவில் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக திமுக கிளை செயலாளருக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறையை கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பூதமரத்துப்பட்டியில் பழமை வாய்ந்த அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை திமுக கிளை செயலாளர் குணசேகரன் குடும்பத்தினர் உரிமை கொண்டாடி வருகின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் காவல்துறையினர் குணசேகரனுக்கு ஆதரவாக செயல்படுவதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த கோயில் நிலத்தை மீட்டு அந்த கோயிலுக்கே அந்த பொதுமக்களும் ஒப்படைக்கணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த ஆட்சியர் உடனடியாக இதை கவனத்தை எடுத்துக்கொண்டு இந்த நிலைமையை சீர் செஞ்சு அவங்க பாரம்பரியமா கும்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இந்து விழாவை உடனடியாக நிரந்தரமாக எந்த தடையும் இல்லாம நடக்கணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறோம்.